நற்செய்தி வாசகம். உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. 1:7. அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவைக் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலைக் கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்துக் காட்டுகிறேன். கொஞ்சப்பின் நரகத்தில் தள்ள அதிகாரமுள்ளவருக்கே அஞ்சுங்கள், ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு நம்மிடம் நினைவூட்டுகிறார், மிகச்சிறிய குருவியைக் கூட ஆண்டவர் கவனிக்கிறார். ஆனால் நாம் அதைவிட மிகுந்த மதிப்புடையவர்கள். அவர் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார். நம் தலையின் ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. இதனால் நாம் ஒருபோதும் தனியாகவோ மறைக்கப்பட்டவர்களாகவோ இல்லை. நாம் பயத்தில் மறைந்து கொள்ளவும் தேவையில்லை, பிறரை கவரவும் வேண்டாம். உண்மையாக வாழ்வதே முக்கியம். ஆண்டவர் நம்மை ஆழமாக நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது. புனித இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியாக் இதே அன்பை உணர்ந்தார். தன் நம்பிக்கைக்காக மரணத்தை எதிர்கொள்ளும் போதும் அவர் துணிவாகவும் அமைதியாகவும் இருந்தார். ஆண்டவர் அருளில் முழுமையாக நம்பிக்கை வைத்தார். அவரது வாழ்க்கை நம்மை தைரியத்துடன் நேர்மையுடன் ஆண்டவரின் பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழ கற்றுக் கொடுக்கிறது. செயல்: ஒரு சிறிய ஜெபம் சொல்லுங்கள். இயேசு, நான் உமக்கு அருமையானவனும் மதிப்புமிக்கவனும் என்பதற்காக உமக்கு நன்றி. இன்று உம்மை நம்பி வாழ எனக்கு உதவி செய்.